பெரிய அதிர்ச்சி. அன்பிலீவபிளா வந்து மீடியா வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. என்ன? சியா காட் ஆல்ரெடி மேரிட். சியா became a someone else wife already. ஆக்ரோஷமா few days before வந்து அவங்களுடைய மிடில் ஃபிங்கரை காட்டியிருக்காங்க. வணக்கம். பாம்பே வாழ் தமிழ் பொண்ணு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போட அழைக்கிறது நான் உங்கள் தேஜாஸ்ரீ என்கிற அஸ்வினியா சீதாராமன். சியா கேஸ தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க சியா கேஸ்னா என்ன அப்படின்னு தெரியலன்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ச்சியா கீப் வாட்சிங் ஆன். இந்த வீடியோல நான் வந்து எந்த அளவுக்கு இந்த கேஸை பத்தின விஷயங்கள் உங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் கண்டிப்பா புரிய வைக்கிறேன். ஆனா வி கான்ட் ரிப்பீட். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா புரியுற மாதிரி சொல்றேன். மலை உச்சியிலிருந்து தன்னுடைய வருங்கால கணவர் விழுந்துட்டபடியா அதனால கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணவங்க சியா. சோ சீக்கிரமா வந்து எங்களை ரெஸ்கியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஃபைனலா தள்ளி விட்டவங்களே இவங்க தான். அதனால அதுக்காக இவங்க அரெஸ்ட் ஆயிருக்காங்க. காரணம், இவங்களுக்கு முன்னாடியே ஒரு காதலன் இருந்திருக்காரு, சேட்டன் அப்படின்ற ஒரு நபர். எக்ஸ் லவர் பேர் வந்து சேட்டன் அப்படின்னு ஆல்ரெடியே நம்ம வந்து கேஸ் பார்த்திருந்தோம். சோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே அரெஸ்ட் ஆயிட்டாங்க. போலீஸ் கஸ்டடி எல்லாம் முடிஞ்சு ஜுடிஷியல் கஸ்டடிக்குள்ள போயிட்டாங்க. இப்படி இருக்க இந்த சூழ்நிலையில சியா became a someone else wife already. இந்த ஒரு விஷயத்தை அடுத்தடுத்து கேட்டபடியா அடுத்தடுத்து பல விஷயங்கள் நம்மளுடைய குடும்பத்துல நடக்குது அப்படின்ற மன உளைச்சலில் ஆனபடியா வந்து என்ன ஆயிருக்குன்னா, சியாவுடைய இந்த ஒரு கேவல செயல்னால வந்து கேட்டன் குடும்பத்துல இருக்கக்கூடிய கேட்டன் தாத்தா வந்து இன்னைக்கு ரொம்ப நம்மளால அக்செப்டே பண்ணிக்க முடியாத அளவுக்கு கார்டியோ அட்டாக் வந்து இறந்திருக்காங்க. அந்த நியூஸுமே வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு உயிர் போய் அதே குடும்பத்துல இன்னும் ஒரு உயிர் போயிட்டு தான் பெத்த பிள்ளையும் இறந்தாச்சு, தன்னை பெத்த தகப்பனும் இறந்தாச்சு இந்த பிரச்சனைனால. இதற்கு காரணம் நம்ம வந்து எடுத்த ஒரு டிசிஷன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கேட்டன் அப்படின்றவருடைய அப்பா தொழிலதிபர், ரியல் எஸ்டேட்டுடைய தொழிலதிபர், அவருடைய நிலைமையை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு உருக்கமா பிழைஞ்சு போகுது, ஒரு மாதிரி போட்டு பசையுது. காரணம் ஏன்னா ஒரு விஷயத்தையே நம்மளால தாங்கிக்க முடியாதுங்க. இதுல அட்டன் டைம்ல பேக் டு பேக் 1 வீக் முன்னாடி 10 டேஸ்ல ஒரு அடுத்த விஷயம் நடக்குது. அதுவும் பெத்த தகப்பன் பெத்த பிள்ளைன்னும் போது எவ்வளோ அது வலியை கொடுக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நினைச்சு கூட பார்க்க முடியல உண்மையாவே. சரி, ஓகே, கமிங் டு த பாயிண்ட். என்னன்னா, சியா வந்து ஆல்ரெடி காட் மேரிட் அப்படின்ற விஷயம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சியா வந்து போலீஸ் கஸ்டடியில இருந்து ஜுடிஷியல் கஸ்டடிக்கு போயிட்டாங்க. சியாவும் சேட்டனும் அப்படின்ற நபர் அப்படின்ற ஒரு சினாரியோ கிரியேட் ஆன பின்ன போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க, சியா வீட்டை ஃபுல்லா த்ரூ அவுட் செக் பண்ணிருக்காங்க வெரிஃபிகேஷன்ல. சோ அந்த டைம்ல சியாவுடைய ரகசிய போன் கிடைச்சிருக்கு. அந்த போனை அப்பவே ஃபாரன்சிக் லேப்க்கு அனுப்பிட்டாங்க. சோ அதுல இருந்து கிடைக்கப்பட்ட தகவலா நமக்கு சோர்சஸ் சொல்லுது. இந்த சோர்சஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு கேஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம்டா தெரியறதுக்கு முன்னாடியே வந்து மீடியா பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க சில விஷயங்களை. சோ அந்த மாதிரி கிடைக்கப்படுற தகவல் தான் இந்த சோர்சஸ். கோர்ட்டுக்கு போயிட்டு விஷயம் நிரூபிக்கப்படுறதுக்கு முன்னாடியே மீடியா கிட்ட வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிரும். அந்த இன்ஃபர்மேஷனை வெளியிட்டுருவாங்க. சோ அப்படி கிடைக்கப்படக்கூடிய சோர்சஸ் தான் இந்த சோர்சஸ் தான் என்ன சொல்லுது அப்படின்னா, சியாவுடைய ரகசிய போன்ல இருந்து தான் இப்ப சியா காட் மேரிட்ன்ற விஷயம் வந்து போலீஸ் சைட்ல இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோர்சஸ் சொல்லுது. அட் த சேம் டைம் இந்த மிடில் ஃபிங்கரை காட்டும் போது என்ன ஒரு ஆணவம் இந்த பொண்ணுக்கு, என்ன ஒரு ஆட்டிடியூடு. மிடில் ஃபிங்கர் யாரை பார்த்து காட்டுறாங்க? மீடியாவை நம்மள தான் பார்த்து காட்டுறாங்க, மக்களை தான் பார்த்து காட்டுறாங்க. அப்படின்னு இருக்கும்போது என்ன ஒரு ஆணவம் இந்த பொண்ணுக்கு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு ஒரு ஆட்டிடியூடுன்ற மாதிரி சியா பக்கம் ஒட்டுமொத்த பூனே மக்களுமே கேவலமா இந்த மாதிரி ஒரு பிறவியான்ற மாதிரி திரும்பினாங்க. நாட் ஒன்லி பூனே, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா இந்த கேஸ் அவ்வளோ இன்டெப்தா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தனை மக்களுமே தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இந்த கேஸை த்ரூ அவுட் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சிச்சுவேஷன்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்க, பர்சனல் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியை வச்சிருக்காங்க. அதுல முன்னாள் காதலன்னு இவ்வளவு நாள் நமக்கு தெரிய வந்த அந்த சேட்டனும் சியாவும் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, மேரேஜ் பண்ணிருக்காங்க, மாலை மாத்தி மேரேஜ் பண்ணிருக்காங்க. எனக்கு ஒண்ணு புரியல, ஒரு ரெஜிஸ்டர் பண்றாங்கன்னா பிஃபோர் 30 டேஸ் முன்னாடியே வந்து நோட்டீஸ் பீரியட் கொடுக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுக்கு லா எல்லாம் இருக்கு. இது முன்னாடி வரைக்கும் நான் ஒரு டவுட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் சியாக்கு. மேபி இவங்க பண்ணிருக்கலாம் லா, சரி ஓகே, அதெல்லாம் பண்ணாலும் கூட இப்பதான் நமக்கு வந்து எல்லாமே வந்து கனெக்ட் ஆகுது. இவங்க ஏன் பாலி ட்ரிப் வந்து இந்தோனேஷியா பாலி ட்ரிப், அதாவது இவங்க ஆல்ரெடி 1 crore பணம் வாங்கிட்டாங்க ப்ரீ வெட்டிங் ஷூட்னு சொல்லிட்டு. அந்த ப்ரீ வெட்டிங் ஷூட் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால தடைப்பட்டு போயிட்டு அந்த 1 crore செலவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு தன்னுடைய எக்ஸ் லவரா நம்ம நினைச்ச சேட்டன் கிட்ட கொடுத்தாங்க. சியா அவங்களுடைய ஃபேமிலிக்கு, சியா ஆப்போசிட்ல கேட்டன் அந்த தொழிலதிபருடைய அதாவது வருங்கால கணவரா வரக்கூடிய அந்த
இந்த ஃபேமிலிக்கு பின்ன தன்னை சுத்தி இருந்த எல்லாருக்குமே விபீதி அடிச்சபடியா சியாவுக்கு சாம்பிராணியே போட்டிருக்காரு. யாருன்னா சியாவுடைய எக்ஸ் லவர் சேட்டன் அப்படின்றவரு. என்னன்னா சியா கிட்ட இருந்து இப்ப இந்த கேஸ்ல வாங்கி சியா வந்து கேட்டன் கிட்ட இருந்து கிளைம் பண்ணி கொடுத்த ப்ரீ வெட்டிங் ஷூட்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி ஒரு 1 crore 1 கோடியை வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த 1 கோடியில இந்த சியா கிட்ட லவரா இருக்க இவரு என்ன பண்ணிருக்காரு, 1.5 லட்சம் ரூபாய் யூஸ் பண்ணி வேற ஒரு பொண்ணுக்கு ரிங் வாங்கி கொடுத்திருக்காரு. இது வந்து இன்டர்நெட் ரூமரா பேசப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை இல்லைன்னு தெரியல. ஆல்ரெடி இந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் சேட்டன் கிட்ட இருக்கிறதுனால தான் பிரேக்கப் ஆயிட்டு இந்த லைஃப் வேண்டான்னு சொல்லி சியா போயிருக்காங்க. அந்த டைம்ல தான் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. இப்ப திரும்ப ரிட்டர்ன் வந்து சேட்டன் சேர்ந்துட்டபடியா என்ன பண்ண முடியல, மேடமால சேட்டனையும் விட முடியல. என்கேஜ்மெண்ட் பண்ண அந்த ஃபேமிலியில எனக்கு இந்த கல்யாணத்துல மேரேஜ்ல விருப்பமும் இல்லை அப்படின்றத சொல்ல முடியல. அங்கதான் ஸ்கெட்சை போட்டு தள்ளி விட்டாங்க. கேட்டன் இன்னைக்கு நம்மளை விட்டு போயிட்டாரு. கேட்டன் போன பின்னாடியே வந்து கேட்டனுடைய தாத்தா அவரும் மன உளைச்சல் தாங்காம அவரும் நம்மளை விட்டு பாஸ்டாவே. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஒரு பொண்ணுடைய சுயநலத்துக்காக இன்னைக்கு 2 உயிர் போயிருக்கு. அந்த பொண்ணுடைய ஃபேஸ் பாருங்க, தன்னை சார்ந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு ஒரு ஃபேஸு, உலகத்துக்கே வேற ஒரு ஃபேஸு, தன்னுடைய ரகசிய கல்யாணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் சாட்சி, என்கேஜ்மெண்ட் பண்ண அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு உலகமே நம்மளே சாட்சி. அவ்வளோ அளவுக்கு லவ் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. கேட்டன் தான் என்னோட வேர்ல்டு, கேட்டன் தான் எனக்கு எல்லாமே, ஃபைனலி ஐ ஃபவுண்ட் மை ஹோம், அப்படி இப்படி பிளா 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 பிளான்னு உலகத்திலேயே யாருடைய காதலுமே அந்த மாதிரி புனிதமான காதல் இல்லாதபடியா வந்து சோசியல் மீடியா ஃபுல்லா வளம் வந்தாங்க. நம்மளும் அதை தான் நம்பிக்கிட்டு இருந்தோம். அதனால தான் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் கேஸை எடுத்து அவங்க தப்பு இல்லை, சியா கேட்டன் தானாவே ஸ்லிப் ஆகி விழுந்துட்டு இருப்பார் மலை உச்சிலிருந்து இப்படின்னு கொஞ்ச நாள் கேஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஃபைனலி அதை வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து கேட்டனுடைய சிஸ்டர் எனக்கு இதுல சந்தேகம் இருக்குன்னு கேட்டு ஸ்டார்ட் பண்ண விஷயம் எல்லா இடத்துலயுமே எங்க வயசான நாங்க, எங்க அப்பா தளர்ந்துட்டாரு, எங்களால அந்த அதிர்ச்சியில இருந்து மீண்டு வர முடியல, நான் தளர்ந்துட்டேன், என்னால அந்த அதிர்ச்சியில இருந்து மீண்டு வரல, கல்யாணம் பண்ணிக்க போறேன். இந்த பொண்ணு வந்து எப்படி வெறும் 20 வயசு மட்டுமே இருக்க பொண்ணு எப்படி அவ்வளவு மெச்சூர்டா நடந்துக்க முடியும்? நாங்க அலற நேரத்துல அழுதுட்டு போலீஸ் வர நேரத்துல எப்படி பர்ஃபெக்டா ஆன்சர் பண்ண முடியும்? எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ஷன் அதுதான் எங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு கேட்டனுடைய தங்கை எழுப்பின சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இத்தனை விஷயங்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கு. நமக்கு குறிப்பிட்ட நபர்களை வச்சு சாட்சியை வச்சு ஒரு கல்யாணம் பண்ணாங்கல்ல, அந்த குறிப்பிட்ட நபர்கள் இன்ஸ்டாகிராம் பிரைவேட் ஐடியில இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் யார் யாரு, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யார் யாரு, அத்தனை பேரையும் புடி, அத்தனை பேரையும் உட்காந்து கேஸை துருவு, அத்தனை பேருக்கிட்டையுமே கொஸ்டின் ரைஸ் பண்ணி என்னன்னு தெரியும்ல, அப்ப நீ ஏன் வாய முடிட்டு கம்முனு யூ கான்ட் ஆஸ்க் தேமா அப்படின்ற மாதிரி. அதாவது சியா கிட்ட உங்க சர்க்கிள் தானே, க்ளோஸ் சர்க்கிள் தானே, நீங்க கேட்கலையா இது தப்பு, இது பண்ணக்கூடாது, இது சரியில்லைன்னு யாருமே நீங்க கேட்கலையா? ஏன் கேட்கல? அப்போ கேட்கறதுக்கு உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்குன்னா ஏன் நீங்க போலீஸ் கிட்ட தகவல் தெரியப்படுத்தல? ஆல்ரெடி இந்த பொண்ணு இந்த விஷயங்களை பண்ணிருக்கு. பட் இருந்தாலும் இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே வருது. எனக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு ஹியூமன் பீயிங்கா பார்க்கும்போது இது தப்பு அப்படின்னு நான் நினைச்சேன். அதனால நான் போலீஸ்க்கு வந்தேன், கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஏன் ஒருத்தவங்க கூட வந்து கொடுக்கல அப்படின்னு. அப்ப இது பெரிய ஒரு ஈகோ சிஸ்டமா? நீங்க எல்லாருமே சேர்ந்துதான் இந்த 2 உயிரை வந்து காவு வாங்கிருக்கீங்களான்ற மாதிரி யார் யாரெல்லாம் அந்த பர்சனல் ஐடியில ஃபாலோவர்ஸா இருந்தாங்க எல்லாரையும் புடி அப்படின்னு இப்ப போலீஸ் வந்து அந்த கோணல்ல பாத்துக்கிட்டு எல்லாரையுமே வந்து அந்த ஃபாரன்சி லேபுக்கு போன போன்ல இருக்க அத்தனை விஷயங்களையும் பேக்கப் எடுக்கணும்னு சொல்லிட்டு தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணுதான் சொல்றேன், ப்ளீஸ் வேண்டாம். அப்பா அம்மாக்கு வைக்கக்கூடிய ஹம்பிள் ரெக்வஸ்ட், பேர் போதை, புகழ் போதை, அந்தஸ்து போதை, ஜாதி போதை, ஜாதி வெறி வேண்டாம். உங்களுடைய குழந்தைங்கள நீங்களே காவு கொடுக்காதீங்க. சின்ன வயசுல இருந்து பழகின பழக்கமா ஜோசியக்காரர் சொல்லிட்டாராம் 32 பொத்துல 28 பொருத்தம் பொருந்துச்சு, அமோகமான ஜாதகம்னு. அதனால இன்னைக்கு புள்ள உயிர். அத்தனை டைம் கேட்டேன்னு சொல்லியிருக்கேன். அப்பா அவர் ரியாக்ட் பண்றது வந்து சம்திங் இஸ், அவளோட எல்லா ஒரு சின்ன சின்ன விஷயத்திலுமே she reacted very weird அப்படின்ற மாதிரி கேட்டன் அத்தனை இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. நல்லா கேட்டீங்களா, நல்லா விசாரிச்சிங்களா, நல்லா செக் பண்ணிட்டீங்களா, இவ்வளவுதான் நான் மேரேஜ் பண்ணணுமா, கரெக்டா நீங்க வந்து முடிவு எடுத்திருக்கீங்களான்னு அத்தனை டைம் அந்த குழந்தை கேட்டிருக்கு. அத்தனை முறையும் என்னோட ஃப்ரெண்டுடா, ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டுடா, நல்ல ஃபேமிலிடா, நம்மளோட ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ்டா, நல்ல பொண்ணுடான்னு சொல்லி இன்னைக்கு தன்னுடைய பிள்ளைய காவு கொடுத்துட்டு நிக்கிறாங்க இந்த கேட்டனுடைய பேரண்ட்ஸ். தாத்தாவும் இறந்து போயிட்டார், கேட்டனுடைய தாத்தாவும். சோ அந்த குடும்பத்துடைய நிலைமை யோசிச்சு பார்த்தா ஒரு நாள் கல்யாணத்துடைய வாடகை, ஜெய்ப்பூர்ல பேலஸ் உடைய ரெண்டல் 17 கோடி, அல்ட்ரா ரிச் ஃபேமிலி இவங்க 17 crore ரெண்ட் கொடுத்து ஒரு நாள் ரெண்ட் கொடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு முடிவு எடுத்தா அந்த மாதிரியான ஃபேமிலில இவ்ளோ ஒரு பெரிய விஷயம். சத்தியமா ரிச், மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் அப்படி பேச வரல, வேண்டாம்.
காதல் அப்படின்ற பேர்ல போயிட்டு அப்பா அம்மாவுடைய மரியாதையை குழியில போட்டு புதைக்கிற மாதிரியான எந்த விஷயத்தையும் துடிக்க ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். ஒரு டீனேஜ்ல இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன், இஷ்டப்படுறீங்களோ அப்பா அம்மா கிட்ட தெரியப்படுத்துங்க, தெரியப்படுத்தி அழகா கல்யாணம் பண்ணிட்டு செமையா வாழுங்க. 2வது ஜாதி வெறி, ஸ்டேட்டஸ் வெறி, தென் பணவெறி, நகை வரதட்சணை வெறி, இதனால உங்களோட குழந்தைங்களை நீங்களே காவு வாங்கிடாதீங்க. பேரண்ட்ஸுக்கு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் நான் சொல்றேன், ப்ளீஸ். உங்களுடைய சுயநலத்துக்காக அனாவசியமா உயிரை அதுக்கு விலையா கொடுக்காதீங்க. அந்த உயிர் விலை மதிப்பற்றது. ஓகேவா? ஃபைனலா என்ன ஆகுது இந்த இடத்துல? ஏதோ ஒரு இடத்துல லூப் ஹோல் பயன்படுத்தி தப்பு எங்க நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனாலும் ஒரு 10 மாசமோ 1 வருஷமோ இந்த பிரச்சனையிலிருந்து இந்த பொண்ணு மீண்டும் வெளியே வந்துருவாங்க. ஆல்ரெடி சோனம் ரகுவன்சி அப்படின்ற இதே மாதிரி ஒரு பொண்ணு தன்னுடைய கணவரை மலை உச்சில இருந்து கீழே தள்ளி விட்டு அந்த பையன் இறந்து போய் அவங்க அம்மா இன்னைக்கு இந்த கேஸை பத்திட்டு இவ சியா சோனமுக்கு சோட்டி சோனம் சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி இன்னைக்கும் வெயில்லயும் வெளியே வந்துட்டாங்க. அப்ப தப்பு பண்ணவங்க தப்பு பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்களா? தப்பு பண்ணவங்க தப்பு பண்ணிட்டு வெளியே வந்துருவாங்களா? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா இருப்பாங்களா? அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஆனா என்னுடைய தாட் ப்ராசஸ் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியா இந்த கேஸை டெப்தா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேஸ் சம்பந்தப்பட்டு ஒரு ஆத்தரும் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. நண்பன் மூவியோடைய ஒரிஜினல் ஸ்டோரியோடைய ஆத்தர், அவருடைய பேர் சேத்தன் பகவத். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது அல்ட்ரா ரிச் ஃபேமிலிக்குன்னே அந்த சொசைட்டிக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சராவே போயிட்டு இருக்கு. தன்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா ஒரு மேரேஜ் பண்ணிப்பாங்க. அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து கம்மியாவே இருந்தாலும் அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த லைஃப்லயும் லீட் பண்ணுவாங்க, அந்த லைஃப்லயும் வாழ்வாங்க. அது சொசைட்டிக்கு தெரியாது. அந்த மாதிரி ரகசியமா அதை பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. இதை கேட்கும் போதே ஒரு மாதிரி கூசுது இல்லையா? அல்ட்ரா ரிச் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த சொசைட்டியில் இருக்கவங்க இதை தான் பண்ணிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு. அவருடைய இந்த கேஸை குறிப்பிட்டு அவருடைய கருத்துக்களை தெரியப்படுத்திருக்காரு. மக்கள் கொந்தளிச்சு எழுந்துட்டு வராங்க. உன்னுடைய கௌரவ போதை, உன்னுடைய பண போதை, உங்களுடைய பிரச்சனைகளுக்காக மற்ற உயிர்களை பலி கொடுக்க கூடாது, அதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாதுன்னு அவ்வளோ அளவுக்கு இந்த கேஸை தொட்டு எத்தனையோ மக்கள் துடிக்கிறாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் வைக்கிறேன், நடந்து முடிஞ்சிச்சு. ஆனா தவறு இழைத்தவர்கள் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். அதற்காக சொல்றேன், தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும். அது இந்த கேஸ்ல நம்ம கண் முன்னாடி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவன்ட்ட பிரார்த்திக்கிறேன். சோ அடுத்த ஒரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் விடைபெறுவது தேஜாஸ்ரீ என்கிற அஸ்வினியா சீதாராமன். நமது பயணம் தொடரும்.